வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு தக்காளி பழத்தை வச்சு ஒரு தொக்கு, அதாவது சட்னின்னு சொல்லிக்கலாம், தொக்குன்னு சொல்லிக்கலாம். நாங்கள் தொக்குன்னு தான் சொல்லுவோம். செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஆப்பிள் தக்காளி வேணும். நாட்டு தக்காளி புளிக்கும். ஆப்பிள் தக்காளி தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாங்க. சின்ன வெங்காயம் வேணும். நீங்கள் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம், ஆனால் எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது இப்போதைக்கு. இந்த பூண்டு ஒரு 5-6 பூண்டு, இது காஞ்ச மிளகா. இது நல்லா காரமாக இருக்கும். இது நான் கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்தேன். அங்கே ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது, அவங்கக்கிட்ட தான் இந்த மிளகா நல்லா கிடைக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவும். நல்லா காரம் இருக்குது, அதனால அளவாக வச்சுருக்கேன். இந்த கல்லுப்பு வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இது என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது எண்ணெய் நல்லா விட்டுட்டு நல்லா தக்காளியை வதக்கணும். வதக்கும்போது இதோடைய தோலெல்லாம் கலந்து அப்படியே வந்துடும். அதையே நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெயில் வெங்காயத்தையும் தனியாக வதக்கிக்கணும். காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கணும். இது மூணையும் வதக்கி தனியாக வச்சுட்டு எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அரைக்கணும். நான் இதை உங்களுக்கு வதக்கிட்டு காமிக்கிறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் வதக்கியிருக்கேன். இது வதக்கின பிறகு கொஞ்சம் காஞ்ச மிளகா போடுவேன். பாருங்கள், இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகி நம்ம வதக்கவும் இல்லை, சாதாரணமாக அந்த மாதிரி தான். இது எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா போட போகிறோம். அந்த இதுலேயே வடச்சட்டிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் பாருங்க, அதில் வறுத்தா போதும். இது எண்ணெய் விடுறேன். இது கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால வெடிக்கிற சவுண்ட் அப்படி தான் கேட்கும். கொஞ்சம் நேரம் ஆனால் சரியாகிடும். பாருங்கள், இப்படி வெடித்து தோலெல்லாம் அப்படி வெடித்து வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் எண்ணெயும் விடணும். இன்னும் கொஞ்சம் வதங்கின பிறகு எடுத்து ஆற வச்சு இந்த தோலெல்லாம் எடுத்துடணும். இது பாருங்கள், இதுவும் தனித்தனியாக தான் வதக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வறுபடும். ஆயிடுச்சு. இது இவ்வளோ தூரம் போதும். நான் இது வெங்காயத்தில் போட்டிருக்கணும், அது மறந்துட்டேன். இந்த சூட்டோடு இருந்தால் கூட போதும். இது ஆறின பிறகு இது தோல் எடுத்துட்டு இதையும் தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், இந்த பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி விடக்கூடாது. தண்ணிக்கு பதிலாக இந்த தக்காளி போட்டு இந்த தோல் எடுத்த தக்காளி போட்டு அரைக்கணுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி தோலெல்லாம் எடுத்துட்டேன். இது தனித்தனியாக வதக்கினேன். இது போடுறதுக்கு மறந்துட்டேன். இந்த பூண்டை அது இதிலே போட்டு இது கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன். இது என்ன பண்ண போகிறேன், இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு துளி மஞ்சள் போட்டுக்கணும். அதை நான் விட்டுட்டேன். இவ்வளோதான் போதும். தாளிக்க கருவேப்பிலை, கடுகு, உளுந்து பருப்பு, எண்ணெய். இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய வேணும். ஏன்னா அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் ட்ராவலெல்லாம் போகும்போது இது செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கெட்டு போகாதுங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். உப்பையும் இதில் போட்டு அரைச்சிட்டேன். பாருங்கள், அரைச்சி எடுத்தது. தாளிக்கிறேன். கடுகு, உளுந்து பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சு தக்காளி போட்டுங்க. அரைச்சி வச்சு தக்காளி போட்டிருக்கேன். நீ இதெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இந்த வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா வெந்து அந்த எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா மேலே தெறிக்கும். அதனால் மூடி வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடணும். ஸ்லோவாக வச்சுக்கோங்க கேஸை. ரொம்ப ஸ்லோ வேண்டாம், மீடியத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் காமிக்கிறேங்க.
பாருங்க, திறந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த சவுண்டு வருது பாருங்க, அது அடங்கணும். அப்புறம் தான் எண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே நிற்கணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் மூடி வைக்கிறேன். அப்புறம் அது நல்ல எண்ணெய் மேலே விட்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணணும். அதாவது இது நம்ம ட்ராவல்க்கெல்லாம் கொண்டு போனால் 2 நாள் பிரயாணத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி போட்டு வதக்கி தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் நீக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 10 நாள் வரைக்கும் இருக்கும். எந்த ஒரு வேறு மசாலா இல்லாமல் வெறும் தக்காளியில் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நாட்டு தக்காளி போடாதீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆப்பிள் தக்காளி மட்டும் போடுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம தக்காளி எண்ணெய் விட்டு வதக்கணும். காஞ்ச மிளகாயும் வதக்கணும். 2 பூண்டு போட்டோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எண்ணெயில் வதக்கி எல்லாமே தனித்தனியாக வதக்கிட்டோம். தண்ணி விடாமல் தக்காளி போட்டு அரைச்சோம். தேவையான உப்பு மஞ்சள் அதில் போட்டுக்கிட்டோம். பின்ன கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்தோம். அரைச்சி அந்த கலவையை ஊற்றினோம். பின்ன அது நல்லா சுண்ட வச்சுருக்கோம். இவ்வளோதாங்க. இது நல்லாயிருக்கும். சப்பாத்தி, சாதம் எதில் வேணாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, வெளியூர் போகும்போது எடுத்துகிட்டு போகிறக்கு இது நல்ல ஒரு இது. ஏன்னா இதில் தண்ணியே விடாததுனால 2 நாள் வெளியில் அப்படியே வச்சுருந்தாலும் தாங்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க. நன்றி.